அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கிள். அஸ்லாம். ஸோ வந்து உங்க பேரு ஹக்கீம், நீங்க தானே? ஆமா, ஓகே. ஸோ மக்களே, இவரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்போ வந்துன்னா ஏப்ரல் மாசத்துலேருந்தே நம்ம கூட வந்து ஒரு 2 months ரொம்ப கொஸ்டின்ஸ் என்னடா இதுன்னு எனக்கே ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், லைக் என்னடா இந்த ஆள் இவ்வளோ கேட்குறான்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் கண்டிப்பா அவங்க பசங்களை வந்து ஃபாரினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புறாங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அதனால அவர் எல்லாமே கேட்டாரு, அவருக்கு எல்லாமே நாங்கள் சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மூலியமா தான் அட்மிஷனும் பண்ணியிருக்காரு. சங்கில், நீங்க என்ன நினைக்கிறீங்க தம்பியோட அட்மிஷன் பத்தி? அட்மிஷன் வந்து நல்லா இருந்துச்சு. மற்ற எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. உங்களுடைய நல்ல அப்ரோச்மெண்ட்டு, மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓரளவு அனுப்புறதுக்கு நம்ம மனதிலே தயாராகிடுச்சு. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா விஷயம் செஞ்சு கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை. ஸோ அங்கிளும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னையில இருந்து தான். ஸோ நம்ம இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கோம் மக்களே. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 7-8 மெம்பர்ஸ் வந்து வந்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸோட மீட் பண்றதுக்கு. சரி, உங்களுக்கும் வந்து இப்போ அடுத்த வருஷம் யாராச்சும் அட்மிஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும் இந்த வீடியோ பாக்குறதுக்குன்றதான் சரி நான் பேரண்ட்ஸே கூப்பிட்டு ஒன்ஸ் உங்ககிட்ட பேச வச்சிருக்கேன். ஸோ அங்கிள், உங்களுக்கு வந்து தம்பிக்கு அதே மாதிரி தான் அங்கே போன அப்புறம் அவனுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க எப்பனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. என் நம்பர் உங்ககிட்ட இருக்கு. நான் கண்டிப்பா இன்ஷால்லா எல்லாமே நல்லபடியா பண்ணி தரேன். சரிங்களா? இப்போ இன்ஷால்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் முடிஞ்சு, இதுக்கு மேல எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போய் நல்லபடியா முடியும்.